இது வந்து பார்த்திங்கன்னா 5 HP வாட்டர் பம்ப் சிஸ்டம்மு. இந்த சோலார் பம்ப் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நமக்கு 650 அடி போரில் இருந்து தண்ணி வந்து அவுட்டில் எடுத்துக்கணும். நமக்கு வந்து 1 kg டெலிவரி அவுட்டில் வருது. பாருங்கள், 1 kg டெலிவரி அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா 5 வருஷத்தில் இதனோட காஸ்ட் எடுக்கலாம். இது வந்து ஒரு நாளைக்கு 20 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகும். பர் டேவுக்கு 20 யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். இது வந்து 5 கிலோவாட் சிஸ்டமுங்க. இந்த 5 கிலோவாட் சிஸ்டம் ஒரு நாளைக்கு 20 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகும். இந்த 20 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால உங்களுடைய ROI பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். மீதி இருக்க 20 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் கரண்ட்டு தான். ஸோ நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக 5 HPக்கு ஒரு 2.8 to 3.4 வரல வரும் உங்களுக்கு. மோனோபர்க் போட்டிங்கன்னா பாலி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2.4லேருந்து ஒரு 3 lakh வரலாம் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட் காஸ்ட் வரும். ஸோ இதே இதனோட அப்ராக்சிமேட் காஸ்ட்டுங்க. ஸோ இதனோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் 5 இயர்ஸில் டெஃபினட்டாக எடுத்துட முடியும். ஸோ மீதி இருக்கிற காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சோர்சஸ் உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும், நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். HP வாட்டர் பம்ப் சிஸ்டம்மு. இந்த சோலார் பம்ப் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நமக்கு 650 அடி போரில் இருந்து தண்ணி வந்து அவுட்டில் எடுத்து கொடுக்கணும். நமக்கு வந்து 1 kg டெலிவரி அவுட்டில் வருது. பாருங்கள், 1 kg டெலிவரி அவுட்டில் வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 பேனல் புக் பண்ணியிருக்கோம். கேஸ் ஆஃப் ஹீல்ஸு அதனால் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பம்புங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சூரிய ஒளியிலிருந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி, அதாவது எலக்ட்ரிக்கல் மின்சாரமாக கன்வெர்ட் பண்ணி, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா AC மோட்டரை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு சோலார் பம்புக்கு என்னென்ன தேவை? சோலார் பேனல் தேவை, ஸ்ட்ரக்சர் தேவை, பம்பு கண்ட்ரோலர் தேவை, மோட்டர் தேவை. ஸோ இவ்வளோதாங்க சோலார் பம்புக்கானது. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ண போகுது? சோலார் வாட்டர் பம்புங்கிறது பேனலிருந்து வர பவரை வந்து DC பவர் வந்து ஏசியை கன்வெர்ட் பண்ணி நம்ம மோட்டர் கொடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பம்ப் பிளான் வந்து ஒர்க் ஆகிறது. வந்து 530 வரலாம் நமக்கு வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த பம்ப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா CRI பம்ப்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க எக்ஸ்டர்னலாக அவங்க வாங்கி போட்டுட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு பவர் கட்டு இந்த மாதிரி தொந்தரவுலாம் நமக்கு எதுவும் கிடையாது. காலையில் சன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து பெனிஃபிட். 6 வாட்டும் வித்தியாசம் வரும். கரெக்டாக நான் தானே போகணும் போகுதுண்ணா ஒன்று மோட்டர் இது திருப்பூர் ஃப்ரீயாக இருக்குமா மோட்டர் இது? மேலே தூக்குங்க. கட்டிங் பேட் ஒரு கரெக்டாக அடியில் பார்த்து குஞ்சு பார்த்து தானே தெரியும். கொடுக்கலாம் எல்லாம் அங்கே லாக்கர் ஒன்றும் இது பண்ணுவோம். கொடுங்க கொடுங்க மோட்டர் கொஞ்சம் சார்ஜ் பண்ணுங்க. இல்லை மேலே தூக்குங்க. மேலே தூக்குங்க.
கரெக்டாக ரீச்சட்டா சரியா இருந்தா அப்படியே அது போட்டு சொன்னீங்க என்ன மேலே குப்பையாது என்னது நான் வாங்கிட்டேன் கிளிப் வச்சுருக்கீங்களா அப்படியே அந்த கப்பையும் அதையும் வச்சுட்டு வந்து அது மாதிரி அந்த மாதிரி உட்காருங்க அதுக்கு தான் அறிவாளி இல்லையா 8 மணி நேரம் கரண்ட் பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. சோலார் போடுறதுனால இது எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேஸ் இருக்கிற இடத்துல 3 பேஸாக மாற்றுறது இந்த மாதிரி சிஸ்டமும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் நிறைய இடத்துக்கு விவசாயிங்களுக்கு. ஸோ இது வந்து இதனால் வந்து விவசாயிகள் வந்து நல்ல பெனிஃபிட் அடையலாம். 5 வருஷத்தில் போட்ட காசு எடுத்துடலாம். பட் நமக்கு வந்து 25 வருஷம் வாரண்டி இருக்குது. இதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தேவையில்லை, டீசல் தேவையில்லை, என்ஜினியர் அட்மான தேவையில்லை. சன் வந்துச்சுனாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு பெட்ரோல் காஸ்ட் மீதி, இவி பில் 2 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டணுங்கிற இது கிடையாது, பிரச்சனை கிடையாது. இவி பில் அதிகம் வருதுன்னு ஒரு கவலை கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது சோலார்னால். ஸோ இந்த சோலார் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா பெட்ரோல் செலவு, பொல்யூஷனு, இவி பில்லு 2 மாதத்துக்கு ஒரு டைம் இவி பில் கட்டணுங்கிற தொந்தரவு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இல்லை இது பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் டெலிவரி.